singers, welcome to Sing Easy. உங்கள் சிங்கிங்கை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பாடணுன்னா 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஃபாஸ்ட் சங்கதிஸை பர்ஃபெக்டாக பாடுறது. ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங், ஃபீல் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வால்யூம் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபீல் அப்படிங்கறத விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லைன்ல பாருங்களேன், எல்லா லைன்ஸுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அனுபவிச்சு பாடியிருப்பாங்க. மனதை சுகம் மலரும் மாலை இது பாத்தீங்கன்னா சுகம் மலரும், சுகம்ல எவ்வளவு சுகமா இருக்கு. அந்த மாதிரி ஃபீலுங்கிறது ஒரு சாங் என் மைண்ட்ல வந்துச்சு. எவரோ வாசிக்கிறான், இருட்டில் இருந்த நான் யாசிக்கிறேன். இந்த பாட்டெல்லாம் நீங்க பிளெயினா ஃபீல் கொடுக்காம பாத்தீங்கன்னா எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அப்படின்னா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த சிச்சுவேஷன் கூட நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கலாம். இல்லைன்னா உங்க மனசுக்குள்ள இருந்து அந்த ஹார்ட்ல இருந்து வர ஃபீல், அதாவது இப்போ அந்த சாங் சிச்சுவேஷன் நீங்க பாடுறீங்கன்னா உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் கூட நீங்க ஏதாவது நினைச்சுக்கலாம். அப்படிதான் அந்த சாங்கோட ஃபீலை உங்களால டெலிவர் பண்ண முடியும். நீங்க மெயின் திங் என்னன்னா அந்த சிங்கர் எப்படி கொடுத்துருக்காங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். சோ ஒரு சாங்கோட ஃபீலுங்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஸ்லோ சாங்குக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஃபாஸ்டான சாங் ஒண்ணு பாடுறேன். யாருக்கும் தெரியாத நான் போட்டு முடிச்சு, நீ சுகமாக்கி தர வேணும் முடிச்சு. இந்த லைன் பாத்தீங்கன்னா நீ சுகமாக்கி, இந்த ஒரு ஸ்மைல் பாத்தீங்களா, நீ சுகமாக்கி தர வேணும் முடிச்சு முடிச்சு. அந்த முடிச்சில எவ்வளவு மாடுலேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னதான் அந்த மாடுலேஷன்ஸ் அண்ட் சங்கதிஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிருக்காங்களா, இந்த இடத்துல ஹஸ்கியா பாடிருக்காங்களா, அதெல்லாம் வாட்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா வால்யூம் கண்ட்ரோல். வால்யூம் கண்ட்ரோல்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாமே ஒரே வால்யூம்ல தான் நீங்க இவ்வளவு நாள் பாடிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு சாங்கை உன்னிப்பா கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு லெட்டர்ல கூட வால்யூம்ஸ் டிஃபரன்ஸா இருக்கும். இப்ப எப்படின்னா ஒரு வார்த்தை லோவா பாடுவாங்க, ஒரு வார்த்தை ஹையா பாடுவாங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிளா ஒரு சாங் பிளே பண்றேன், கேளுங்க. சோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலுமே நிறைய ஃபீல் இருக்கு. அதை விட வால்யூம் எப்படின்னா முன்பே வா அன்பே வா அன்பே வா வா, அப்படியே வால்யூம் டவுன் ஆகுது. ஊனே வா உயிரே வா முன்பே வா அன்பே வா வா, ஒரு மாடுலேஷன். ஊனே வா உயிரே வா. இப்ப அடுத்த லைன்ல பூ பூவாய் பூ பூவா இதுல பாத்தீங்கன்னா பூ பூவாய் பூ பூவா. இந்த வாலே பாத்தீங்கன்னா வால்யூம் அப்படியே கொஞ்சமா கீழ இருந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். பூ பூவா அந்த நானுங்கும் போது ஃபுல் வால்யூம்ல இருக்கு. நாலாங்கும் போது ஹஸ்கியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமே நீங்க மைண்டா கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதாவது இந்த வாங்குற வார்த்தையிலே வால்யூம் பாருங்க. அந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல்ங்கிறது மெயினா இந்த ஃபிலிம் சிங்கிங், லைட் மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க வால்யூம் எந்த இடத்துலலாம் குறைக்கணுமோ அங்க குறைக்கணும், அந்த இடத்துலலாம் ஏற்றி பாடணும். அப்பதான் அந்த சாங்கோட ஃபீலை அப்படியே உங்களால டெலிவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களை மைண்ட்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ப்ரொஃபஷனல் சிங்கர் ரேஞ்சுக்கு பாட முடியும். ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, என்ன ஃபீல் பண்றீங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.